வணக்கம், நான் உங்க விஜய் வேணும். நம்ம இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி தான் நம்ம ஏகே எடுத்தது. சோ ஆதி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. மார்க் ஆண்டனியோட இந்த படம் மாசா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. சோ ஆடியன்ஸ்ல ரிவ்யூ கேட்டதுக்கும் வேற லெவல்ல இருக்குன்னு இருக்காங்க. சோ ரிவ்யூ கேட்கலாம் வாங்க. குட் பேட் அக்லி எனக்கு ஏகே லுக் தான் பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பெரிய பீஸ்ட் சூப்பரா இருந்துச்சு சார். ஆசம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. தரமான சம்பவம் படம். தலை ஃபேன்ஸ்க்கு இது ஒரு தரிசனம். குட் பேட் அக்லி தல ரசிகர்களுக்கு எல்லாம் ஒரு தரிசனம் சொல்லலாம். படம் பங்கமா இருக்கு. ஒரு ஃபேன்ஸ்க்கு என்ன தேவையோ அது என் வாய்ஸ்லயே உங்களுக்கு தெரியுதா எப்படி எனக்கு கத்தி கத்தி எனக்கு இப்போ த்ரோட்டே இல்லாம நீங்க உள்ள போறப்ப ஏதாவது ஒரு ஹால்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுங்க. எல்லாமே ஓவராலா செம்ம பேக்கேஜ். தாராளமா கண்ணை மூடிட்டு 4 லைஃப்ஸ் புக் பண்ணுங்க. ஒரு மொமெண்ட்க்குமே ஜீனி அவரோட சீன்ஸ் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. மியூசிக்லாம் நடுவுல ஓல்ஸ் அவங்களாம் தெரிக்க விட்டாங்க. அதுல டெல்லி எல்லாம் தெரிக்கலாம். சிம்ரன் ரொம்ப அவசரமா அமைச்சிருக்காங்க. மியூசிக் நல்லா மூவி என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்குது. நல்ல வைப் பண்ணலாம். எல்லாமே ஃபுல் வைப் ஃபன் மெட்டீரியல். BGM was okay. I've seen it better. So it was average. Background score சூப்பரா இருந்தது. GVP-யோட வர்க் நல்லா இருந்தது. அதுதான் ஹைலைட். விண்டேஜ் டச் நிறைய இருக்கு. பயங்கரமா இருக்கு. அதாவது ஆஃப்டர் மங்காத்தா நம்ம தலையை இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்ல. ஒரு படத்துல ஒரு மாஸ் சீன் வந்தாலே நம்ம அப்படி ஆடுவோம். ஆனா எல்லா படத்துல இருக்க மாஸ் சீன்ஸை வச்சு அவ்வளவு சூப்பரா ஒரு ஃபேன்ஸ்க்கு என்ன தேவையோ ஒரு ஃபேன் பீஸ்டா இதை கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு ஓஜி சம்பவம் தான். ஃபேன்ஸ் எல்லாருமே தியேட்டர்ல போய் செலிப்ரேட் பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். உங்களால சீட்ல உட்காரவே முடியாது. அந்த அளவுக்கு அப்படி இருக்குது. அண்ட் ஹாஃப் ஆஃப் தி மூவி நாங்க சீட்ல உட்காந்து பாக்கல. எல்லாருமே நின்னுட்டு தான் பார்த்தோம். சோ அந்த அளவுக்கு என்டர்டெயினா இருந்தது. மெசேஜ் அந்த மாதிரிலாம் ஆஹா இவ்வளவு நாள் நீங்க ஏக்கமா இருந்தீங்களா, ஏகே ஃபேனா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா, ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எல்லாமே ஓகே. ஃபேவரட் சாங் எது சொல்லவே தெரியல சார். எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் எப்பவுமே சொல்ல வேணாம், அவரோட வாய்ஸ்க்கு எல்லாருமே ஆடிட்டு. பட் இதுல ஓகே தலை இருக்கிறதுனால தலையை தானே பார்க்க முடியும், அவரை நம்ம கவனிக்க முடியாதுல. அர்ஜுன் தாஸ் வேற லெவல். அதாவது எப்படி சொல்லலாம், தலைக்கு எந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கும் அதே அளவுக்கு அர்ஜுன் தாஸ் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு ஹீரோக்கு எந்த வில்லன் தேவைப்படுதோ அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபுல் ஃபன் என்டர்டைன்மெண்டா இருந்தது மூவியே, என்டையர் மூவியே. அர்ஜுன் தாஸ் நல்ல வேற லெவல் ஆக்டிங். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. டபுள் ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் ரொம்ப அவரோட ரோல் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. கரெக்டா எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. இட்ஸ் ஃபேன் பாய் சம்பவம் தான் சொல்லலாம். பங்கம் பண்ணிட்டாங்க. எல்லாமே பங்கம் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஓவராலா மியூசிக் ஆக்ஷன் எல்லாமே சூப்பர் பேக்கேஜ். எல்லாமே ஒரே அஜித் தான் இருக்காரு. அர்ஜுன் தாஸ் 2 பேர் இருக்காரு. ஒரு சிம்ரன் ஒரு த்ரிஷா மேம். சும்மா அவரை காட்டணும்னு காட்டல. அந்த ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி அவரோட விண்டேஜ் கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்து சூப்பரா காட்டிருக்காங்க. அவரு டேக் எல்லாம் எங்கேயுமே இல்லைங்க. பிசிறே இல்ல. பயங்கரமா இருக்கு படம். படம் ஃபுல்லா சம்பவம் தான். படத்துல ஒரு சம்பவம் இருக்கும், ஃபுல்லாவே சம்பவம் தான். எல்லாரோட ஆக்டிங் பயங்கரமா இருக்கு. பாட்டு, டான்ஸ், ஃபைட்னு எல்லாமே பயங்கரமா இருக்கு. என்டையர் ஏகேவே எங்களால ஸ்கிரீன்ல அவரை தவிர வேற யாரையும் பார்க்கவே முடியல. ஏன்னா விண்டேஜ் அஜித் குமாரையும் நாங்க பார்த்தோம். இப்போ ஒரு பூக்கி வருஷன் அப்ப அஜித் குமாரையும் நாங்க பார்த்தோம். அதனால எங்களுக்கு ஓவரால் எங்களுக்கு அஜித் குமார் கிட்ட இருந்து கண்ணு நகரவே இல்ல. எல்லா தலை ஃபேன்ஸ்க்குமே அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி கம்பேர் பண்ணுறது எல்லா ஏகே ஒரு ஏகேவும் பிளாஷ்பேக்ல இருந்து ஏகே எல்லாருமே ஈக்குவலா பயங்கரமா பெரிய ட்ரீட்டா இருக்கும். But the performance was good. Ajit was really good looking in his vintage avatar now also with all his white hair and beard. Fashion was really good. It was shot at really nice places. Europe was good. So it was all in all a masala film blockbuster. நான் தளபதி ஃபேன் சார். நானே இவ்வளவு சொல்றேன். பாத்துக்கோங்க. செமையா இருந்துச்சு. எனக்கு ஹோல் மூவியுமே எனக்கு பிடிச்சிருந்தது. as a fan as a ஹோல் மூவியுமே எனக்கு பிடிச்சிருந்தது. சூப்பரா பண்ணிருக்காங்க. அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவர் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காரு. அவர் கொடுத்த ரோல அவர் கரெக்டா பண்ணிருக்காரு. ஃபேன் பாய் மூவிங்க. நான் ஒரு ஃபேன் ஒரு ஹீரோ வச்சு படம் எடுத்தா எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஃபேன்ஸோட மூவி ஏகே கம்ப்ளீட் ஏகே மூவி அண்ட் இட்ஸ் a fan boy சம்பவம் தான் சொல்லுவேன். அவ்வளவு பெருசா இல்ல. எல்லாமே மாஸ் தான். நான் மங்காத்த மாதிரி இருக்கும்னு நினைச்சு வந்தேன். பட் ஆனா தலை ரொம்ப சின்ன பையனா இருக்காரு. ஹேண்ட்ஸமா இருந்தாரு. அவரை ரசிச்சுட்டு இந்த கண்ணு பார்க்க பொறுக்கல. ரொம்பவே ஹேண்ட்ஸமா பார்த்தேன் தலையை. நான் இந்த படத்துலதான் ஹேண்ட்ஸமா பார்த்தேன். எங்கேயுமே பிசுறே இல்லாம பயங்கர எங்கேஜிங்கா பயங்கரமா இருக்கு.
Yeah, I could just see people, so I could understand like a very overall storyline. But I'll go back and I'll watch it on Netflix when it comes. So I'll understand it with subtitles, so it will be better for me. But the vibe was great of the story. அவரு டைரக்ட் பண்றப்பவே வந்து செலிப்ரேட் பண்ணி பண்ணி எடுத்திருக்காருன்றது கிளியரா நமக்கு தெரிஞ்சது. 100க்கு 95 ஏன்னா 5 பாயிண்ட்ஸ் வந்து தலை வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, பட் ஆனா டான்ஸ் நல்லாவே பண்ணாரு. Entertainment wise, I think it was great. People around me, they had a lot of fun. I enjoyed watching them having fun, so it was good. Overall rating 10. பயங்கரம். ஏதாவது ஒரு பெர்சன்டேஜே இல்ல, 10க்கு மேல வச்சுக்கோங்க. 10 out of 100 கொடுத்துருவேன் நானு. ஆமா.